சொன்னார்கள், விதவைகளுக்கும் கதியற்றோருக்கும் உதவுவன் இரவெல்லாம் நின்று வணங்கியவனை போலாவான், பகலெல்லாம் நோன்பு நோற்றவனை போலாவான், இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்வான். அதே விதவைகளுக்கும் கதியற்றவர்களுக்கும் உதவி செய்தா இரவெல்லாம் வணங்க மாதிரி, பகலெல்லாம் நோன்பு நோற்ற மாதிரி, உயிரையே தியாகம் செய்த மாதிரி. ஆக இந்த சோசியல் சர்வீஸ் ரெண்டு வேணும். இறைவனுக்கும் கடமைகளை செய்ய வேண்டும், மனிதர்கள் செய்ய வேண்டும். இது ரெண்டு ஒண்ணு விட்டாலும் தப்புன்னு சொல்லாது. மனித சேவை மட்டும் செய்கிறான், இறைவனை பற்றி நினைவு கூறுவதில்லை என்றால் அவனிடத்தில் பிரச்சனைகள் வருகிறது. என்ன, அவன் பகட்டு விளம்பரம் இதுக்கு ஆகிறான். இறை சிந்தனையற்ற மனித சேவை மனிதனை பகட்டின்பால் விளம்பரம் மோகத்தின்பால் இட்டு சொல்கிறது, அல்லது நன்றியை எதிர்பார்த்து செய்ய சொல்கிறது, அல்லது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்ய சொல்கிறது. கடவுள் மேல் நம்பிக்கை எதை எதிர்பார்க்க மாட்டான். கடவுளுக்கு நான் செய்த சேவை தெரிந்த போதும் வேற எவனுக்கு செய்ய தேவையில்லை. திருமயிலர் வசனம் இருக்கிறது, இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், இவர்கள் எந்த நன்றியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆக இறை சிந்தனையோடு மனித சேவை செய்வன் நன்றியை எதிர்பார்க்க மாட்டான், பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டான். இது ஒன்று.